நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனை எரித்து வந்த சல்வான் மோமிகா படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து ஆயிரக்கணக்கான தீவிர இஸ்லாமிய எதிர்ப்பு நபர்கள் புனித நூலான அல் குர்ஆனை எரித்து அவமதித்துள்ளனர். சுபஹானல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கம்தான் உண்மையான மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ளவை அனைத்தும் உண்மை தன்மை வாய்ந்தவை. மாற்று மத சகோதரர்கள் கூட இன்று அதிகமான அளவில் இஸ்லாத்தை தழுவுகின்ற விதம் அதிகரித்துள்ளது. எமது இஸ்லாமிய மார்க்கமானது எல்லாவற்றையும் சரியான முறையில்தான் ஒழுங்குபடுத்தி கூறியுள்ளது. அல் குர்ஆன் வசனத்திலும் கூறப்பட்டுள்ளது, குல் யா ஐயுஹல் காஃபிரூன், நபியே நீர் சொல்வீராக, காஃபிர்களே, லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன், வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது, இன்னும் நான் வணங்குகிறவனை நீங்கள் வணங்குகிறவர்கள் அல்ல, வலா அன ஆபிதும் மா அபத்தும், அன்றியும் நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவன் அல்லன், வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புத், மேலும் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்லர் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டுமென்றே எங்கள் இஸ்லாமிய மார்க்கம் கூறுகின்றது. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அதுபோலதான் மாற்று மதத்தவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்தாவிட்டாலும் இழிவுபடுத்தக்கூடாது. வன்முறைகளை தூண்டுவதற்கான இப்படியான விடயங்களை செய்யவும் கூடாது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய மார்க்கம் அல்ல, மனிதநேயத்தை வலியுறுத்தும் மார்க்கம். மற்றவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அணுவாக எடுத்து கூறிய மார்க்கம். இப்படியான உன்னதமான மார்க்கத்தையும் முஸ்லிம்கள் தனது உயிர் மூச்சாய் நினைக்கக்கூடிய அல் குர்ஆனையும் மாற்று மதத்தவர்கள் இழிவுபடுத்தல் என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாததும் சகித்து கொள்ள முடியாததுமாக இருக்கின்றது. அல்லாஹ் இப்படியான நாசகாரர்களுக்கு பொருத்தமான கூலியை வழங்குவானாக. ஆமீன். பல இஸ்லாமிய நாடுகளும் இதற்கு கண்டனம் தெரிவிக்கின்றது. கூடிய விரைவில் அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு இறங்கும், இன்ஷா அல்லாஹ். ஆமீன்.